Hello students, I'm Kuday. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் triangles. இதுல multiple choice questions solve பண்ண போறோம். Students, multiple choice questions solve பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸா introduction வீடியோ போட்டுருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து multiple choice questions ஈஸியா சால்வ் பண்ணலாம். Okay, so first one வந்து பாத்தீங்கன்னா if the three sides of one triangle are equal to the three sides of another triangle, then two triangles are congruent. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் வந்து மூணு சைடுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளும் மூணு சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்க்ரூவன்ட்றாங்க. அப்போ என்ன கான்க்ரூவன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து கான்க்ரூவன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ்ஆ இல்லை ஏஎஸ்ஏவா இல்லை ஏஏஎஸ்ஆ இல்லை ட்ரிபிள்எஸ், அதாவது சைடு மூணுமே சைடா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் மூணுமே வந்து நம்ம வந்து த்ரீ சைட்ஸ், இங்கேயும் த்ரீ சைட்ஸ், ரெண்டுமே ட்ரையாங்கிளில் உங்களுக்கு த்ரீ சைட்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால இங்கே வந்து நம்ம டி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் டி. செகண்ட் கொஷின், டூ triangles are congruent if two angles then and the included side of one triangle are equal in two angles and the included side of the other triangle. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவன்ட் சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிளும் அதோட இன்க்ளூடட் சைடும் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிளும் அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளோட டூ ஆங்கிள்ஸும் இன்க்ளூடட் சைடும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா அது என்ன கான்க்ரூவன்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஏஎஸ்ஆ ஏஎஸ்ஏவா இல்லை ட்ரிபிள்எஸ்ஆ இல்லை ஏஏஎஸ்ஆ அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்ஏக்கும் ஏஏஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இதில் ரெண்டு ஆங்கிள் எடுத்திருக்கோம். அவங்க கொடுத்துருக்கிறதும் வந்து டூ ஆங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. டூ ஆங்கிள்ஸ் அண்ட் சைடு வந்து இந்த சைடை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்க, இன்க்ளூடட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்ன இருக்கு அர்த்தம்னா எந்த பக்கத்தில் ரெண்டு ஆங்கிள் இருக்கோ அந்த சைடை மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ கான்க்ரூவன்ஸில் நம்ம வந்து இன்க்ளூடட் சைடு தான் எடுத்துப்போம். ஏஏஎஸில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு ஆப்போசிட் சைடை நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க சைடு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்க்ளூடட் சைடு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆங்கிள்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆப்ஷன், ஏஎஸ்ஏ கான்க்ரூவன்ஸ். தேர்ட் சம், இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ஏபி ஈக்குவல் டு ஏசி தென் ஆங்கிள் சி என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்ல டயக்ராமாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆங்கிள் ஏக்கு எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆங்கிள் பிக்கு வந்து 2x மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆங்கிள் சி தான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கூட ஏசி அப்படின்னு கொடுத்தாங்க. ஏபியும் ஏசியும் ஈக்குவல் அப்படின்னா இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் தான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இங்கே இந்த சைடோட ஆப்போசிட் ஆங்கிள் 2xனா அப்போ இதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் உங்களுக்கு வந்து 2x தான் இருக்கும். அப்போ இதே நம்ம சியும் வந்து நம்ம 2xன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி ரெண்டு சைடு ஈக்குவல் எழுதியிருக்கேன். அதோட ஆங்கிள்ஸும் எழுதியிருக்கேன். ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி ரெண்டுமே 2x. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க கொடுத்தது முதல்ல 2x, இப்போ நம்ம சிக்கும் 2xன்னு எழுதியிருக்கோம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் உள்ள இருக்க எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் 2x + 2x எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது, ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிங்க. இது 1, இது 2, இது +2. ஸோ 5x வரும். 5x ஈக்குவல் டு 180னா எக்ஸ் வந்து உங்களுக்கு 180/5 36 டிகிரி. ஸோ இதில் வந்து ஆன்சர் ஏ தான் கரெக்டான சாய்ஸ். Fourth sum, if the length of the perpendicular draws from the middle point of a line to the other two sides are equal, then the triangle is. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து perpendicular draw from the middle point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து மேலேருந்து லைன் வரைஞ்சிருக்காங்க இந்த ட்ரையாங்கிளில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எந்த டைப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஈக்குவலேட்டரலா இல்லை ஐசோசெலஸா, ஈக்குவ ஆங்குலரா இல்லை ஸ்கேலினான்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து இப்போ மிடிலாக பிரியுதுனால நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்க்ரூவன்ஸ் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியும். இப்போ இதில் ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு சைடு ஈக்குவல்னா அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த சைடு ஈக்குவல், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு இங்கேயும் 90 இங்கே 90 தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஎஸ்சியை வச்சு நீங்கள் ரெண்டு ஆங்கிள்ஸு அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸே ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த டூ சைட்ஸ் ஈக்குவலும் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஏபி ஈக்குவல் ஏசின்றதுனால ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க. Fifth sum, in the following figure, in triangle ABC, AB equal to AC and AD perpendicular to BC, then the side AD is a bisector of அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி நான் சேம் ஃபிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே காமன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி அவங்களே கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் கொடுத்துட்டு ஏடி வந்து பர்பண்டிகுலர் டு பிசி, பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்ட்டாங்க. தென் த சைடு ஏடி இஸ் த பைசெக்டர், ஏடி வந்து பைசெக்டர் ஆஃப் எதுக்கு, ஆங்கிள் ஏக்கு மட்டுமா இல்லை சைடு பிசிக்குமா இல்லை ஆங்கிள் ஏ அண்ட் சைடு பிசிக்கா இல்லை நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ மட்டும் இது பைசெக்ட் பண்ணல, இந்த சைடு ஆங்கிள் மட்டும் ஈக்குவலாக இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை பிசியும் பைசெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ அண்ட் சைடு பிசி, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Sixth sum, in the following figure, in triangle ABC, AD equal to BD and AC equal to DC and angle C equal to 44 degree, then the measure of angle A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா triangle ABC, ADயும் BDயும் ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி AC DC பிக்கலாம், angle C வந்து 44 degree. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த angle Aவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துங்க, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஈக்குவல் டு சிடி, இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடி ஈக்குவல் டு ஏடி. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த டோட்டல் ஆங்கிளை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துங்க, ஏடிசி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி இந்த ஆங்கிள் 44 டிகிரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிடிஏ இந்த ஆங்கிள், அடுத்தது டிஏசி இந்த ஆங்கிள். எக்ஸ் வச்சு நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு, ஏன்னா ஏடிசி சிடிஏன்னு அப்படி எழுதுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ன்னு அப்படி யூஸ் பண்ணி அப்படியே எழுதலாம். நான் இதில் வந்து ஆங்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 வரும், அங்கே எழுதியிருக்கேன். இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், ஏசிடி வந்து 44 டிகிரி. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி ஆஸ் பர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் இது ஆக்சுவலி உங்களுக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இப்போ ஆங்கிள் சிடியும் டிஎஸ்சியும் அப்படியே எழுதிங்க, சிடிஏ ஈக்குவல் டு டிஎஸ்சி ரெண்டுமே ஈக்குவல், அதனால நம்ம வந்து இதையும் சிடிஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து 2 இன்ட்டு ஆங்கிள் சிடிஏன்னு வரும். இந்த 44 டிரான்ஸ்போஸ் பண்ணிங்க, 180 44 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 136 டிகிரி வரும். நெக்ஸ்ட் வந்து சிடிஏ கண்டுபிடிக்கணும், இது வந்து 2 இருக்கு இல்லையா, அதனால டிவைட் பண்ணிங்க, 136/2 பண்ணும்போது உங்களுக்கு 68 டிகிரி வரும். ஓகே, ஸோ சிடிஏவும் டிஏசியும் ஒன்று தான் உங்களுக்கு, அதனால சிடிஏல என்ன வருதோ 68 டிகிரினா டிஏசியும் உங்களுக்கு 68 டிகிரி தான் உங்களுக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த ஆங்கிள் தேவைப்படுது, பிடிஏ மேலே இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து லீனியர் பேர், ரெண்டுமே லீனியர் பேரில் இருக்குது. ஸோ 180 மைனஸ் சிடிஏ பண்ணிங்கன்னா, சிடிஏ நமக்கு தெரியும் 68ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க சிடிஏ இருக்கிற இடத்துல. இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 112 டிகிரி. ஸோ பிடிஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிளை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஆங்கிளோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 112 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஏபிடி வந்து உங்களுக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லாம், ஏன்னா அது ரெண்டு சைடுமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு ஈக்குவல்னால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது இங்கே வரும், அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிளை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த மெத்தட் எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஆங்கிள் இருக்குன்னு 3 ஆங்கிளையும் எழுதிட்டு அதேமாதிரி 180 டிகிரிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டிகிரி, அதாவது இப்போ 112 எடுத்துகிட்டு வந்தோம், அந்த 112 நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏடிபி, இதில் என்னென்ன ஆங்கிள் இருக்குன்னா ஏடிபி ப்ளஸ் ஆங்கிள் டிபிசி அண்ட் ஆங்கிள் பிஏடி ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்தது அவங்க கொடுத்த கண்டிஷன் ஏடி ஈக்குவல் டு பிடி, ஏன்னா ஏடி ஈக்குவல் டு பிடினா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு வரும். ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸ் தான் இந்த ரெண்டும். அடுத்தது ஏடிபியும் நம்ம வந்து
ஏற்கனவே 112 கண்டுபிடிச்சோன்னே அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இப்போ இது ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால நான் இந்த பிஏடி இடத்துல நான் வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் டிபிசின்றது. இப்போ வந்து 2 இன்ட்டு ஆங்கிள் டிபிசி ஆகிடும். இந்த 112 இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணிங்க. சேம் மெத்தட் தான், ப்ரீவியஸ் எப்படி பண்ணாமோ அதே மாதிரி பண்ணுங்க. 68 டிகிரி வரும். இப்போ இந்த பை 2 பண்ணிங்க, ஏன்னா இது ரெண்டு ஆங்கிள் இருக்குது. இப்போ நம்ம டிபிசி மட்டும் கண்டுபிடிக்கணும்னா பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34 டிகிரி வரும். ஓகே, ஸோ இந்த 34 டிகிரி தான் டிபிசிக்கும் அதே ஆங்கிள் தான், உங்களுக்கு பிஏடிக்கும் இதே ஆங்கிள் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆங்கிள் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் ஒன்று வரும், பிஏடி ஒன்று வரும், ஒன்று டிஏசி வரும். ஓகே, பிஏடி வந்து 34 டிகிரி, டிஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது 68 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ பாருங்கள், பிஏடி அண்ட் டிஏசி ரெண்டு ஆங்கிளும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் ஆங்கிள் ஏ வரும். இப்போ இந்த 68 34 ஆட் பண்ணிங்கன்னா 102 டிகிரி. ஸோ ஃபைனல் ஸ்டெப் உங்களுக்கு ஆட் பண்ணி 102 டிகிரி. ஆன்சர் டி டிக் பண்ணிக்கலாம். 7th sum, in an isosceles triangle AB equal to AC and side BA is extended to D such that AB equal to AD, then the measure of angle BCD is. இப்போ இதோட சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், ஏபிசி இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது இந்த ஏ வந்து இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டின்ற பாயிண்ட் வந்து ஏலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இதை வந்து சியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னா இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸே ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஏடியும் சியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏசிடி வந்து இன்னொரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துங்க. இதில் வந்து ஏபி ஈக்குவல் டு ஏசி அவங்க ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கிவன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஈக்குவலாக இருந்தால் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிசி இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எழுதிப்போம். ஓகே, ஏபிசி இந்த ஆங்கிள், ஏசிபின்றது இந்த செகண்ட் இந்த ஆங்கிள். ஓகே, ப்ராப்பர்ட்டி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதேமாரி ட்ரையாங்கிள் ஏடிசிக்கு எடுத்துக்கலாம். ஏடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைட்ஸே ஈக்குவல், அதனால் அது ஆப்போசிட் ஆங்கிள்ஸே ஈக்குவல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏசிடி அண்ட் ஏடிசி வரும். ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஆட் 1 and 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆட் பண்ணிங்க, ஏசிபி ப்ளஸ் ஏசிடி ரெண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் ஏடிசி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிசிடி இது ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசிடி இந்த ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எழுதுங்க. எல்லா ஆங்கிளும் மென்ஷன் பண்ணுங்க, ஆங்கிள் பிசிடி அண்ட் ஆங்கிள் டிபிசி அண்ட் ஆங்கிள் பிடிசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியும் டிபிசி ஈக்குவல் அண்ட் ஏடிசியும் பிடிசி ஈக்குவல். ஓகே, ஸோ அதை தான் இங்கே பாயிண்டில் எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கம்ப்ளீட் பிசிடி இது பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிசி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிடி வரும். அடுத்த தேர்ட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு பிடிசி வரும். ஓகே, இந்த மூணு வச்சு நம்ம ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி எழுதி இதில் வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே எழுதிங்க. டிபிசிக்கு பதிலாக ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணிங்க, பிடிசிக்கு பதிலாக ஏடிசி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசிடி வரும். அது ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ரெண்டு பிசிடி வரும் உங்களுக்கு 2 இன்ட்டு ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 180. அப்போது ஆங்கிள் பிசிடி வந்து 180/2 90 டிகிரி. ஸோ இது உங்களுக்கு 90 டிகிரி தான் ஆன்சர் அவங்க கேட்டிருக்காங்க. 70 60 90 45 இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி தான் நம்மளோட ஆன்சர். 8th sum, the measure of each angle of an equilateral triangle is. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்க ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ,
எல்லா லெங்க்த்துமே நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆல்சோ ஈக்குவல்ன்றது இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எல்லா சைடுமே ஈக்குவலாக இருந்தால் ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி. இப்போ இதை வந்து மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 180 டிகிரி வரும் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஆங்கிள் ஏ வந்து பியும் வந்து ஈக்குவல்ன்றதுனால நம்ம மூணுத்தையுமே இங்கே சி சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். இப்போ வந்து ஆங்கிள் சி வந்து பார்த்தீங்கன்னா 180 டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி. அப்போ ஏற்கனவே நம்ம வந்து எல்லாமே ஈக்குவேட் பண்ணியிருக்கிறதுனால ஆங்கிள் சி இருக்கிற வேல்யூ தான் உங்களுக்கு ஏக்கும் வரும் பிக்கும் வரும். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 60, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 60. ஸோ ஆப்ஷன் சி. 9th sum. In right triangle ABC, angle C is the right angle, then the longest side. Angle C right angle na longest side என்னவா இருக்கும்? AB யா, BC யா, C யா, இல்ல none of this. So 9th solution. இல்லை ஏபிசி, ஏன்னா சி 19 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ சி இந்த இடத்துல எழுதிட்டு மற்றது ஏபி இங்கே எழுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இதுனா மீதி ஆங்கிள் வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆங்கிள் ஏ. மற்ற ரெண்டு ஆங்கிளை விட இது ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் பி ஆர் அக்யூட் ஆங்கிள், இதை விட கம்மியாக இருக்கும் ரைட் ஆங்கிளை விட. ஸோ ஆங்கிள் சி கிரேட்டர்னா அதோட ஆப்போசிட் சைடு வந்து கிரேட்டர் தான் இருக்கும். அப்போது இதை வந்து நம்ம எழுதுகிறோம் ஏபி. ஏபி இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் ஏவோட சைடு பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பிசி வரும். ஓகே, ஸோ ஆங்கிள் ஏக்கு வந்து பிசி, சிக்கு வந்து ஏபி. ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது பாருங்கள், இதுக்கு இது, இதுக்கு இது. ஓகே, ஸோ ஏபி இஸ் கிரேட்டர் தென் பிசி. இதே மாதிரி பியோடையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆங்கிள் சி இஸ் கிரேட்டர் தென் பி. ஓகே, அப்போ ஆங்கிள் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு ஏபி. இப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி வரும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே ஏபி தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ ஏபி இஸ் த லாங்கஸ்ட் சைடு. 9th ஏ தான் ஆப்ஷன். அடுத்தது 10th one. In the following figure, write the relation between AB and AC. ஓகே, ஸோ ஏபி அண்ட் ஏசிக்கு என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 10th சொல்யூஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் வந்து டிஇ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பி ஆங்கிள் வந்து உங்களுக்கு பி இது கம்ப்ளீட் ஆங்கிள் கிடையாது, அதாவது சிபிடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 டிகிரி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிசிஇ வந்து 115 டிகிரி, அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எந்த சைடு வந்து கிரேட்டர் அப்படின்றத கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏபிசி அண்ட் சிபிடி ரெண்டுமே வந்து லீனியர் பேரில் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் போது லீனியர் பேர் உங்களுக்கு 180 டிகிரி வரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிபிடி தெரியும் 135 டிகிரி, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஏபிசி தெரியாது. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஏபிசி வேணும்னா இதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்போஸ் பண்ணால் -135 வந்து உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 45 டிகிரி வரும். ஓகே, இந்த சைடு முடிச்சிட்டோம். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணுங்கள். ஆங்கிள் ஏசிபி அது நமக்கு தெரியாது. பிசிஇ 115 டிகிரி, இதுவும் லீனியர் பேர், ரெண்டுமே லீனியர் பேரில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி அப்படியே எழுதிங்க, பிசிஇ வந்து 115. இப்போ இது டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 65 டிகிரி வரும். இப்போ நம்ம ரெண்டு ஆங்கிளுமே கண்டுபிடிச்சிட்டோம், ஏபிசியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஏசிபியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி வந்து 65 டிகிரி அண்ட் ஏபிசி வந்து 45 டிகிரி. ஸோ ஏசிபி இஸ் கிரேட்டர் தென் ஆங்கிள் ஏபிசி. அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடு எது இருக்குது? இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் ஏபி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் ஏசி இருக்குது. அப்போ ஏபி இஸ் கிரேட்டர் தென் ஏசி. இப்போ நமக்கு ரிலேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏபி கிரேட்டர் தென் ஏசியா, இல்லை ஏபி லெஸ் தென் ஏசியா, இல்லை ஏபி ஈக்குவல் டு ஏசியா, இல்லை ஏபி ஈக்குவல் டு ஆஃப் ஏசியான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து ஏபி கிரேட்டர் தென் ஏசி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ செஷன் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.